சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்தில் முந்துவது யார்? 2026 எலெக்ஷன் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் தேர்தல் முடிவுகள். அது மட்டும் இல்லாமல் புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா எந்த இடத்தில் உள்ளது, பரபரப்பான புதிய கருத்து கணிப்பு, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது அடுத்த முதல்வராக யார் ஆக போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது புதிய கட்சி மீண்டும் பார்த்தீங்கன்னா களத்துக்கு வந்திருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா தாவேகா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா இந்த களத்துக்கு வந்திருக்கிறது புதியதாக. ஆனால் பார்த்தீங்கன்னா தாவேகா பல கட்சியுடைய வாக்குகளை உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அது உண்மையும் கூட. குறிப்பாக ஏற்கனவே ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்துட்டு வராங்க. சரிங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் வந்துட்டு இருந்துச்சு. நிறைய விதமான ஆதரவுகள் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி பெறவில்லை. அது அப்பாற்பட்ட விஷயம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ புதியதாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்கிறது. ரசிகர்கள் தொண்டர்களாக பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷனில் விஜய் அவர்கள் போட்டியிட போவது உறுதியாகிவிட்டது. 234 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஒரு 110லிருந்து 120 தொகுதிகள் வென்றால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்க முடியும், ஆட்சியை அமைக்க முடியும். அதனால் அதுக்கேற்ற யுத்திகளையும் திட்டங்களையும் வகுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் தற்பொழுது அதில் மிக நல்லாவே செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நிர்வாகிகளை நிறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா பொதுக்கூட்டம் நடத்தி மிகப்பெரிய முக்கியமான முடிவுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு என்பது விஜய் அவர்களுக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்பயும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இரண்டாவது இடத்தை நம்முடைய புதிதாக இருக்கக்கூடிய தாவேகா பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி அமைவதை பொறுத்து தாவேகா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா அதிமுக மூன்றாவது இடத்தை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு வருவதற்கு விஜய் என்ன மாதிரியான யுத்திகளை கையாள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தலுடைய கருத்துக்கள் எப்படியாக இருக்க போகிறது, தேர்தலுடைய மாற்றங்கள் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நீங்கள் 2026 யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், முதலமைச்சராக யார் ஆகணும்னு விரும்புகிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.